Hello everyone. இன்னைக்கு நம்ம C programming second unitல string handling functions பார்க்க போறோம். இந்த string handling functions எதுக்குன்னா நம்ம பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்ங்கிறது சாதாரண ஒரு டேட்டா டைப். ஸோ ஸ்ட்ரிங் நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பைத்தான்ல. பட் C programming அப்படி கிடையாது. C programmingல ஸ்ட்ரிங்ங்கிறத சப்போர்ட் பண்ணாது டேட்டா டைப்பா. ஸோ அதுக்காக ஸ்ட்ரிங்கை நம்ம இன்புட்டா கெட் பண்றதுக்கு இல்ல ஸ்ட்ரிங்ல ஏதாவது ஒரு மெத்தட் சேஞ்ச் பண்றதுக்கு அது மாதிரி இருக்கலாம். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் தனியா யூஸ் பண்ணணும் C programmingல. அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது. ஸோ இன்னைக்கு ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு நார்மலாவே தெரியும். ஸ்ட்ரிங்கிற வேற ஒன்றும் இல்லை, த கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். நிறைய லெட்டர்ஸ் சேர்ந்தது தான் ஸ்ட்ரிங்கிறது. சி லாங்குவேஜ் டஸ் நாட் சப்போர்ட் ஸ்ட்ரிங் அஸ் ஏ டேட்டா டைப். சி லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ரிங்கை சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன். ஸோ எப்பயும் போல இதையும் டிக்ளேர் பண்ணணும் நம்ம. ஸோ எப்படி டிக்ளேர் பண்ணலாம் பாருங்க. கேருங்கிறது அதோட டேட்டா டைப் நேமு. அடுத்தது ஸ்ட்ரிங்குக்குன்னு ஒரு நேம் கொடுக்கணும் நம்ம. ஸோ அது வேரியபிள் நேமு. ஸ்ட்ரிங்குக்கும் நம்ம சைஸ் போன வீடியோல பார்த்த மாதிரி இதுக்கும் சைஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுவும் மேக்ஸிமம் சைஸ் தான். இப்போ 20 நீங்க சைஸ் கொடுத்துருக்கோம். என்னது சிட்டிங்கிறது ஒரு வேரியபிள் நேமு. ஸோ இந்த சிட்டிங்கிற ஸ்ட்ரிங்குல ஒரு 20 ஒரு சிட்டியோட நேம் வந்து ஒரு 20 லெட்டரை தாண்டாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம 20ன்னு ஒரு சைஸ் கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இதான் ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை இன்புட்டா கெட் பண்ணணும். இன்புட்டா கெட் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நம்ம எப்பயும் போல ஸ்கேன்அப் ஃபங்க்ஷன் வச்சு இன்புட் பண்றது. ஸ்கேன்அப் ஃபங்க்ஷன் வச்சு இன்புட் பண்ணா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிட்டு ஸ்கேன்அப் இங்க %s ஸ்ட்ரிங்குங்கிறதுனால எஸ். ஸோ அடுத்து அந்த வேரியபிளோட நேம் இங்க வந்து இந்த அண்டு சிம்பிள் போடணும்னு அவசியம் இல்லை. இன்டிஜருக்கு அண்டு போடுவோம். இங்க அண்டு போடாம ஒரு சிட்டின்னு மட்டும் போட்டா போதும். அந்த வேரியபிள் நேம் போட்டா போதும். இது ஸ்கேன்அப் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு இன்புட் கெட் பண்றது, ஸ்ட்ரிங்கை இன்புட்டா கெட் பண்றதுக்கு. ரெண்டாவது மெத்தட் என்னன்னா கெட்ஸ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதாவது கெட் ஸ்ட்ரிங். கெட் எஸ்னது ஸ்ட்ரிங். ஸோ கெட் ஸ்ட்ரிங்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் பாருங்க எப்பயும் போல ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்றாங்க. அடுத்து கெட்ஸ்ன்னு போட்டு அந்த வேரியபிள் நேமை பிராக்கெட்ல போட்டா போதும். ஸோ இது சிம்பிளான மெத்தட் கெட்ஸ்ங்கிறது. ஸோ ஸ்ட்ரிங்கை இன்புட்டா கெட் பண்றதுக்கு இவ்வளவுதான். ஒன்னு ஸ்கேன்அப் வச்சு கெட் பண்ணணும், இல்லைன்னா கெட்ஸை வச்சு கெட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இந்த 4 ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எழுதியிருக்க அந்த 4 ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ பாருங்க ஸ்ட்ரிங் லென்த். ஃபர்ஸ்ட் strlen ஸ்ட்ரிங் லென்த். அந்த ஸ்ட்ரிங் அந்த வேர்டோட வேர்ட்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குங்க கொடுக்கறதா ஸ்ட்ரிங் லென்த். அடுத்து ஸ்ட்ரிங் கம்பேர். சிஎம்பினா கம்பேர். ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி எந்த ஸ்ட்ரிங் பெருசுங்கிற சொல்லும். அடுத்து ஸ்ட்ரிங் str catனா கன்கார்டினேஷன். ஸோ கன்கார்டினேஷன் பைத்தான்ல படிச்சிருப்பீங்க. கன்கார்டினேஷன் வேற ஒன்றும் இல்ல, ரெண்டு ஸ்ட்ரிங்கை சேர்த்து எழுதுறதான் கன்கார்டினேஷன். ரெண்டையும் சேர்த்து எழுதும். ஓகேவா? ஸோ அதான் கன்கார்டினேஷன். அடுத்து சிபிஒய்னா காப்பி. ஸ்ட்ரிங் காப்பி. ஒரு ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணி இன்னொரு ஸ்ட்ரிங்ல கொடுக்கும். அதான் ஸ்ட்ரிங் காப்பி. இந்த 4 ஃபங்க்ஷனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாருங்க. strrevனா ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணும். அதாவது அந்த வேர்டே தலைகீழ எழுதி கொடுக்கும். ஓகேவா? அடுத்து strlwrனா அந்த ஸ்ட்ரிங் உள்ள எல்லா லெட்டருமே ஸ்மால் லெட்டர்ஸா எழுதி கொடுக்கும். இப்போ ஏதாவது இப்ப கேபிட்டல் HI அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வாய்ங்கிறது HI அப்படி இருக்குன்னா இந்த ஸ்ட்ரிங் LWR அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா இது இப்படி மாறிடும். ஓகேவா? அடுத்த ஃபங்க்ஷன் என்னது ஸ்ட்ரிங் UPR. இது எல்லா ஸ்ட்ரிங்கையுமே அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாறும்னா HI இப்படி மாறிடும். இதான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன். இந்த ரிவர்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னா இந்த HIங்கிறது IH இப்படி மாறிடும். ஓகேவா? சோ இதான் இந்த 7 ஃபங்க்ஷனும். இந்த முதல் 4 ஃபங்க்ஷன் வச்சு டீடைலா அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் லென்த். ஸ்ட்ரிங் லென்த் என்ன பண்ணும், அந்த வேர்டுல எத்தனை லெட்டர் இருக்குங்கிறத எண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் வில் ரிட்டர்ன் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். எக்ஸாம்பிள் போட்டு ப்ரோக்ராம். இதுல ஸ்ட்ரிங்ல முக்கியமானது இதுக்குன்னு ஒரு கெட்டர் ஃபைல் ஆட் பண்ணணும். string.h கெட்டர் ஃபைல் ஆட் பண்ணணும். ஏன்னா C ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரிங் சப்போர்ட் பண்ணாது. அதனால அதுக்குன்னு தனியா ஒரு லைப்ரரி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? வாய்ட் மெயின். இப்ப ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்றோம். கேர் டேட்டா டைப். அடுத்து நேம்ங்கிறது நம்மளோட வேரியபிள் பெயர். ஓகேவா? அடுத்து 30 சைஸ். அடுத்து இன்ட் லென்த். ஏன்னா லென்த் தான் கண்டுபிடிக்க போறாங்க. லென்த்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்து printf enter the string. ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். அடுத்து கெட்ஸ். நேம்ங்கிற வேரியபிள்ல அவங்க என்டர் பண்ற ஸ்ட்ரிங்கை நம்ம கெட் பண்றோம். ஓகேவா? சோ ஸ்கேன்அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம கெட்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இங்க கெட் பண்றோம்.
அடுத்து என்ன பண்ண போறோம், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, லென்த் ஈக்குவல் டு லென்த்ங்கிற வேற ஒண்ணுல வேரியபிள் தான், ஃபங்க்ஷன் str லென்த்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. பிராக்கெட்ல அந்த வேரியபிள் நேம் எந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை இங்க என்டர் பண்றோம். ஓகேவா? சோ இவ்வளவுதான், இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் தான் எல்லா ப்ரோக்ராம்லயும் மாறும். என்ன மாறும்னா, எப்பயும் போல ஒரு ஸ்ட்ரிங்கை கெட் பண்ண போறீங்க, கெட் பண்ணிட்டு என்ன பண்ண போறோமோ அதை இங்கக்குள்ள எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இந்த லைன்ல பிரிண்ட் பண்ண போறோம். printf the length of the string is, ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னது அப்படின்னு போட்டு %d, ஏன்னா லென்த்ங்கிறது இன்டிஜர்லாம் வரும், %d போட்டாச்சு, லென்த்ல ஸ்டோர் ஆயிருக்கும், அதை பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ அவுட்புட் பாருங்க, என்டர் த ஸ்ட்ரிங் என்டர் பண்றாங்க, குமார்னு என்டர் பண்றாங்க. ஸோ 5 லெட்டர் இருக்கிறதுனால the length of the string is 5. ஓகேவா? இதான் ஸ்ட்ரிங் லென்த். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன் என்ன சொன்னேன், 2 ஸ்ட்ரிங் இருக்கும், 2 ஸ்ட்ரிங் சேர்த்து எழுதுறதுதான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். அப்ப இங்க என்ன பண்ணணும், 2 ஸ்ட்ரிங்கை கெட் பண்றோம், கெட் பண்ணிட்டு 2 ஸ்ட்ரிங்கை சேர்த்து எழுத போறோம். பாருங்க, strcat ஃபங்க்ஷன் வந்து யூஸ் டு கன்கார்டினேட் டூ ஸ்ட்ரிங்ஸ். கன்கார்டினேட்னா ஜாயின், 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணி விடும். அதே மாதிரி எப்பயும் போல ஸ்ட்ரிங்கை கெட் பண்றோம். பாருங்க, ரெண்டு ஸ்ட்ரிங் கெட் பண்றதுனால 2 ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் s1 ஒரு ஸ்ட்ரிங், s2 ஒரு ஸ்ட்ரிங். அது மாதிரி என்டர் ஸ்ட்ரிங் ஒன்று கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ணுங்க, அதை s1ல கெட் பண்றோம். ரெண்டாவது ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ணுங்க, அதை s2ல கெட் பண்றோம். இது வரைக்கும் ஸ்ட்ரிங் கெட் பண்றதுதான். இப்பதான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் கன்கார்டினேஷனுக்கு. strcat பிராக்கெட்ல என்னென்ன 2 ஸ்ட்ரிங்கை கன்கார்டினேட் பண்ணுமோ அந்த 2 ஸ்ட்ரிங்கை எழுதுறோம். இது என்ன பண்ணுனா, இந்த ஸ்ட்ரிங் கூட சேர்த்து எழுதி s1லயே ஸ்டோர் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் எழுதிருக்க ஸ்ட்ரிங்லயே ஸ்டோர் பண்ணிடும். சோ இப்ப s1 நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா 2 ஸ்ட்ரிங் சேர்ந்து வரும். ஓகேவா? printf concatenate string is போட்டு %s, ஏன்னா இங்க ஸ்ட்ரிங் தானே பிரிண்ட் பண்றோம். போனதுல லென்த்ல என்ன பண்ணோம், லென்த்ங்கிறது இன்டிஜர் வேல்யூ, அதனால %d போட்டோம். இங்க ஸ்ட்ரிங்னால %s போடுறோம். சோ s1ங்கிறது இப்ப பிரிண்ட் பண்றோம். என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் 1 என்டர் பண்றோம், ஹலோ. ஸ்ட்ரிங் 2 என்டர் பண்றோம், வேர்ல்டு. இப்ப concatenate string is ஹலோ வேர்ல்டு, ரெண்டுமே சேர்ந்து இப்படி வந்துடும். ஓகேவா? இதான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். இப்ப நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் காப்பி. ஸ்ட்ரிங் காப்பின்னு என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்ல காப்பி பண்ணி கொடுக்கும். பாருங்க, எப்பயும் போல 2 ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை என்டர் பண்ண சொல்றாங்க, அதை கெட் பண்ணியாச்சு. இங்க 2வது ஸ்ட்ரிங்கை நம்ம என்டர் பண்ண சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கையே 2வது ஸ்ட்ரிங்ல காப்பி பண்றோம். பாருங்க, strcpy s2, s1 இப்படி போட்டா என்ன ஆகும், s1ங்கிறது காப்பி ஆகி s2ல ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? சோ printf போட்டு ஸ்ட்ரிங்கை தான் பிரிண்ட் பண்ண போறோம். s2ங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண போறோம். பாருங்க, s2 நம்ம கெட் பண்ணவே இல்லை, ஆனா s2 பிரிண்ட் பண்றோம். எப்படி பிரிண்ட் பண்றோம், s1 காப்பி பண்ணி s2ல பேஸ்ட் பண்ணிட்டு s2 பிரிண்ட் பண்றோம். என்ன பிரிண்ட் ஆகுது பாருங்க, enter string 1 alone string 1 கொடுக்காங்க. நம்ம s2 பிரிண்ட் பண்றது என்ன ஆகுது, alone பிரிண்ட் ஆகுது, ஏன்னா காப்பி பண்ணியாச்சு இல்லையா? சோ இதான் ஸ்ட்ரிங் காப்பி. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரிங் கம்பேர். ஸ்ட்ரிங் கம்பேர் என்ன பண்ணும், ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணி எந்த ஸ்ட்ரிங் பெருசுன்னு சொல்லணும். இதுக்கு strcmpங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்றாங்க. இதுல மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். என்னன்னா, இந்த இது என்ன பண்ணும்னா, 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணிட்டு ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுக்கும். அந்த கம்பேர் பண்ணதுக்கு வேல்யூவை ஒரு இன்டிஜரா கொடுக்கும். அந்த இன்டிஜர் என்ன ஆகும்னா, அந்த இன்டிஜர் வேல்யூ 0வோட பெருசா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிங் 1 பெருசுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரிங் 1 பெருசுன்னு இது சொல்லாது. அதுக்கு பதிலாக 0க்கு மேல உள்ள ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுக்கும். அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் 1 தான் பெருசு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 0க்கு கம்மியான ஒரு வேல்யூ கொடுத்துச்சுன்னா ஸ்ட்ரிங் 2 தான் பெருசு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ற வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா 2 ஸ்ட்ரிங்கும் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? இதான் ஸ்ட்ரிங் கம்பேர். 2 ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணிட்டு ஒரு இன்டிஜரை கொடுக்கும். அந்த இன்டிஜர் வேல்யூ வந்து 0வோட அதிகமா இருந்துச்சுன்னா முதல் ஸ்ட்ரிங் பெருசு, 0வோட கம்மியா இருந்துச்சுன்னா 2வது ஸ்ட்ரிங் பெரிய ஸ்ட்ரிங், 0வா இருந்துச்சுன்னா 2 ஸ்ட்ரிங்குமே ஈக்குவல்னு அர்த்தம். சோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம். எப்பயும் போல 2 ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்றோம், 2 ஸ்ட்ரிங்கை கெட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் என்டர் பண்ண சொல்லிட்டு அதை கெட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 2வது ஸ்ட்ரிங் என்டர் பண்ண சொல்றோம், அதை கெட் பண்ணியாச்சு. இப்ப இதுலதான் பாருங்க, கம்பேர் பண்றோம். s1 s2 கம்பேர் பண்ணிட்டு அதுல வர்ற வேல்யூவை ஒரு இன்டிஜர் கொடுக்கலையா, அந்த இன்டிஜரை ரிட்டர்ன் ஸ்டோர் பண்ணும். ரிட்டர்ன்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். இப்ப அந்த ரிட்டர்ன்கிற வேரியபிள் வந்து 0க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பிரிண்ட் பண்றோம், s1 is greater than s2. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, 0க்கு மேல இருந்துச்சுன்னா s1 தான் பெருசு. சோ இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி 0க்கு மேல இருந்துச்சுன்னா s1 is greater than s2 பிரிண்ட் பண்றோம். அதே மாதிரி else if யூஸ் பண்ணி 0க்கு கம்மியா இருந்துச்சுன்னா, 0க்கு மேல இல்லாம 0 கம்மியா கிடைச்சுன்னா s1 is less than s2 பிரிண்ட் பண்றோம். அப்படியும் இல்ல அப்படின்னா 0க்கு ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம்.
அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா S1 is equal to S2 பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? சோ இதான் ஸ்ட்ரிங் கம்பேரிசனுக்கு ப்ரோக்ராம். சோ இதுக்கு அவுட்புட் பாருங்க, அலோன் ஒரு ஸ்ட்ரிங் கெட் பண்றோம், அடுத்து ரெண்டாவது ஸ்ட்ரிங் ப்ரோக்ராமிங் கெட் பண்றோம். இதுல எது பெரிய ஸ்ட்ரிங்? S2 தான் பெருசு. சோ நமக்கு வந்து 0க்கு கம்மியா தான் இன்டிஜர் வேல்யூ கிடைக்கும். அப்படி கிடைச்சதுனால S1 is less than S2 பிரிண்ட் ஆகுது. சோ இதான் ஸ்ட்ரிங் கம்பேரிசன். சோ இதான் நாலு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் என்னன்னு பார்த்தோம், ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்து ஸ்ட்ரிங் எப்படி இன்புட்டா கெட் பண்றதுன்னு 2 மெத்தட் இருக்கு, 2 மெத்தடையும் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சு. இது ஒரு 2 மார்க்லையும் கேட்கலாம். ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குன்னு 2 மார்க்லையும் கேட்கலாம். சோ பார்த்து வச்சுக்கோங்க என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குங்கிறத. அடுத்து 4 ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் லென்த், அடுத்து ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன், ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் கம்பேர். சோ இந்த 4 ஃபங்க்ஷனுமே ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.